MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இப்போ மேயர் பிரியா இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு நாங்கள் மனு கொடுக்கணும் போது கேட்லயே அரெஸ்ட் பண்ணி ஏற்றிடுறாங்க. உடனே அவங்க அப்போ பேட்டி கொடுக்குறாங்க, இந்த சென்னை மாநகராட்சி கதவு எப்பவுமே திறந்து இருக்கு, யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம், எங்க கிட்ட மனு கொடுக்கலாம், அவங்க குறைகளை சொல்லலாம்ன்றாங்க. நாங்கள் வந்தால் மட்டும் வந்து தீண்டாசுகர் மாதிரி எங்களை வந்து அவங்க பார்க்குறாங்க. இவங்க தூய்மை பணியாளரா, இவங்களெல்லாம் ஒரு மனுஷனாவே நாங்கள் புரட்டாவே எடுத்துக்க மாட்டோன்ற மாதிரி காவல்துறையை விட்டு எங்களை ஒடுக்குறாங்க. இங்க தூய்மை இந்தியா திட்டம் வந்தது, எதுக்காக வந்தது? ஆனா தூய்மை பணியாளர ஒரு பொருட்டா கூட நினைக்கல. விடியல் ஆட்சியில வெளிச்சத்தை தருவன்னு சொன்னாரு, அந்த வாக்குறுதியை தான் நாங்க கேக்குறோம். நாங்க ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கினது முதல்வரை தான், அவரை நாங்க கேக்குறோம். அவரை பார்க்க விடாத அளவுக்கு IAS அதிகாரி குமரகுருபனை இவங்க தான், கார்த்திகேயன்றவங்க தான் இவ்வளவு அராஜகம் பண்றாங்க. அவங்க ஒருத்தவங்க ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆயிட்டாரா? திராவிட மாடல்ன்றாங்க, பெண்கள் எல்லாம் என்ன அப்பான்னு கூப்பிடணும்ன்றாங்க. அவங்க பொண்ணுங்களா இருந்தா இந்த வேலையை அவங்க பண்ணுவாங்க. இதுதான் திராவிட மாடலா? சென்னை மாநகராட்சி உங்களுக்காக கதவு திறந்து வச்சிருக்குது, எப்ப வேணாலும் வந்து பாக்கலான்றாங்க. ஆனா நாங்க வரோம் நியூஸ் தந்தால அங்க 2000 போலீஸ் நிக்குது. ஏன் நாங்க திருப்பதியா தூய்மை பணியெல்லாம் நாங்க குக் பண்ணிட்டோமா இல்ல ஏன்னா திருடிட்டோமா, தேச துரோகியா? ஏன் எங்களை மட்டும் பார்த்து ஒதுக்குறாங்க? பொதுமக்களுக்கு இடையூறா இருக்காங்க, பொதுமக்களை இடையூறங்களுக்கு. அந்த பொதுமக்களுக்கு சேவகம் செஞ்சவங்க நாங்க, 15 வருஷம் 20 வருஷம் நாங்களாம் உழைச்சவங்க. நாங்க எப்படி பொதுமக்களுக்கு நாங்க இடையூறே இருப்போம்? ஒவ்வொரு மக்கள் கிட்ட போயிட்டு உண்டியல் வச்சுக்கிட்டு தூய்மை பணியாளர் நாங்க எங்களுக்கு கொடுங்கன்ட்டு இந்த அரசாங்கம் எங்களை பிச்சை எடுக்காத குறையா விட்டுட்டாங்க. துணை முதலமைச்சர்லாம் கூட உட்கார்ந்து சாப்பாடு எல்லாம் போடுறாங்க. அது நாங்க கிடையாது, அவங்க ஃபுல்லாமே வந்து ராம்கி ஆளுங்க. இப்போ புதுசா வந்தவங்களுக்கு எங்க யூனிஃபார்மையும் அவங்கள போட வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து போட்டோ போடுறாங்க. இப்போ மேயர் பிரியா இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு நாங்க மனு கொடுக்கணும் போது கேட்லயே அரெஸ்ட் பண்ணி ஏற்றிடுறாங்க. உடனே அவங்க அப்போ பேட்டி கொடுக்குறாங்க, இந்த சென்னை மாநகராட்சி கதவு எப்பவுமே திறந்து இருக்கு, யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம், எங்க கிட்ட மனு கொடுக்கலாம், அவங்க குறைகளை சொல்லலாம்ன்றாங்க. நாங்க வந்தா மட்டும் வந்து தீண்டாசுகர் மாதிரி எங்களை வந்து அவங்க பாக்குறாங்க. இவங்க தூய்மை பணியாளரா, இவங்களெல்லாம் ஒரு மனுஷனாவே நாங்க புரட்டாவே எடுத்துக்க மாட்டோன்ற மாதிரி காவல்துறையை விட்டு எங்களை ஒடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்றது நாங்க வந்து இந்த அரசாங்கம் தான், இந்த அரசாங்கத்து மேலதான் நாங்க ஒரு இதுவா வச்சிருந்தோமே. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது என்னன்னா, இந்த ஆணையர் குமரகுருபரனும் IAS கார்த்திகேயனும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எங்களை முதலமைச்சர் கிட்ட வந்து எடுத்துட்டு போயிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு விடணுமே. அவங்க தான் இந்த துறையோட அதிகாரிகள். அந்த அதிகாரிகளும் அதுக்கு செவி சாய்க்க மாட்டேன்றாங்க, எங்களை அரெஸ்ட் பண்றாங்க, எடுத்துட்டு போயிட்டு சத்திரத்துல வைக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, டீ கொடுக்குறாங்க, அவ்வளவு சாயந்தரம் விட்டுறாங்க. அதாவது வந்து அதிகாரிங்க பேச்சை கேட்டுக்கணும், அரசியல்வாதிங்க பேச்சை கேட்டுக்கணும் தான் எங்களை நடத்துறாங்க. மனு கொடுக்க அப்படி போகும்போது ஒரு பஸ் வந்துருது, ஜோனுக்கு மனு கொடுக்க போனோம், நாங்க இத்தனை பேர் இருக்கோம், எங்க வேலையை திருப்பி கொடுங்க. அப்பவும் பஸ் வந்து நின்று எங்களை ஏத்திருது. எங்க போனாலும் இதேதான், எங்களை விட மாட்டேன்றாங்க. ஏன் வரைக்கும் நாங்க போறோம்னு சொன்னா எங்களுக்கு பசங்க இருக்கு, எங்க பசங்க எல்லாம் வீட்டுல தான் இருக்கிறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. இப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க பசங்களை பாத்துக்கணும். இப்ப எங்க வீட்டுக்காரங்களுக்கு சம்பளம், அவங்க சம்பளத்தை நம்பி நாங்க இல்ல, நாங்க வட்டி கட்டணும். ஸ்கூல் ஃபீஸுக்காக நாங்க வந்து வெளியில கடை வாங்கியிருக்கோம். அதுவும் எப்படி கடை வாங்குறதுன்னா, பேங்க் புக்கை வச்சுதான், எங்க சம்பளத்தை நம்பிதான் எங்களுக்கு வந்து கடன் கொடுத்துருக்காங்க. எங்களை நம்பி கடன் தரல. அப்படி இருக்கும் போது எங்களுக்கு வந்து வருமானம் கிடையாது. அப்போ நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த வேலை செஞ்சாதான், இந்த வேலையை செஞ்சுதான் நாங்க சம்பளம் வாங்கிதான் எங்க குடும்பத்தை ரன் பண்ண முடியும். இப்ப எங்க பசங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க, இந்த வேலையை விட்டா வேற வேலையும் எங்களுக்கு தெரியாது. நீங்க தூய்மை இந்தியா திட்டம் வந்தது, எதுக்காக வந்தது? ஆனா தூய்மை பணியாளர ஒரு பொருட்டா கூட நினைக்கல. நாங்க என்ன கேக்குறோம்? எங்க வேலை, எங்க எண்ணெய் ஷாப் வேலையை எங்களுக்கு கொடுங்க. இன்னைய வரைக்கும் நாங்க அதுக்குதான் போராடுறோம். நாங்க போனா கூட கூட்டின்னு வந்து நிக்க வச்சு ஆலந்தூர், விஜயலட்சுமி மண்டபம், எங்களுக்கே தெரியாத ஊர்கள்லாம் எங்களை கூட்டின்னு போயிடுறாங்க. சென்னை மாநகராட்சியில எங்களுக்கு வேலை கொடுங்க, நாங்க வேற எதுவுமே கேட்கல ஐயா. அவரு வந்து என்ன சொன்னாரு, திராவிட மாடல்ல உங்களுக்கு வந்து விடியல் ஆட்சியில வெளிச்சத்தை தருவன்னு சொன்னாரு, அந்த வாக்குறுதியை தான் நாங்க கேக்குறோம். நாங்க ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கினது முதல்வரை தான், அவரை நாங்க கேக்குறோம். அவரை பார்க்க விடாத அளவுக்கு IAS அதிகாரி குமரகுருபனை இவங்க தான், கார்த்திகேயன்றவங்க தான் இவ்வளவு அராஜகம் பண்றாங்க. அவங்க ஒருத்தவங்க ஓட்டு போட்டு அவரு சிஎம் ஆயிட்டாரா? சென்னையில இருக்கிற நாங்க ஓட்டு போட்டாதான் அவர் ஆட்சியில உட்கார வச்சோம். அவங்க 2 பேர் தான் தடையா இருக்கிறாங்களே, அவங்க தான் பேச்சுவார்த்தைக்கு எங்களை நடத்தல, எங்களை போலீஸை விட்டு அராஜகம்
அராஜகம் பண்றது, எங்களை அடிக்கிறது, நைட்டு 1 மணிக்கு திராவிட மாடல்ன்றாங்க. பெண்கள் எல்லாம் என் அப்பான்னு கூப்பிடணும்ன்றாங்க. அவங்க பொண்ணுங்களா இருந்தா இந்த வேலையை அவங்க பண்ணுவாங்களா? நைட்டு 1 மணிக்கு புளியாந்தோப்புல ரவுடிங்க இருக்கிற இடத்துல போயிட்டு இட்டுன்னு போயிட்டு வெறிய லேடிஸுங்க 50 லேடிஸை இறக்கி விட்டு பஸ் எடுத்துன்னு போய்கினே இருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடலா? சென்னை மாநகராட்சி உங்களுக்காக கதவு திறந்து வச்சிருக்குது, எப்ப வேணாலும் வந்து பாக்கலான்றாங்க. ஆனா நாங்க வரோம் நியூஸ் தந்தால அங்க 2000 போலீஸ் நிக்குது. ஏன் நாங்க தீவிரவாதியா? தூய்மை பணியெல்லாம் தீவிரவாதியா? நாங்க பண்ணிட்டோமா இல்ல ஏன்னா திருடிட்டோமா? தேச துரோகியா? ஏன் எங்களை மட்டும் பார்த்தா ஒதுக்குறாங்க? என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு சுத்தமா எழுந்திருக்கவே முடியல. முதுவெல்லாம் ஒரே அடி. அந்த மாதிரி அராஜகம் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், பொதுமக்களுக்கு இடையூறா இருக்காங்க, பொதுமக்களை இடையூறங்க. அந்த பொதுமக்களுக்கு சேவகம் செஞ்சவங்க நாங்க. 15 வருஷம் 20 வருஷம் நாங்களாம் உழைச்சவங்க. நாங்க எப்படி பொதுமக்களுக்கு நாங்க இடையூறே இருப்போம்? எங்க வேலையை கொடுத்தீங்கன்னா நாங்க பட்டு எங்கன்னா ஒரு இடத்துல பெருக்கு எங்க அடையாளங்க அது பெருக்குது எங்க அடையாளம் 15 வருஷமா நாங்க பெருக்கிட்டு இருக்கோம். எப்படி நாங்க விட முடியும் அந்த வேலையை? இப்ப வேற வேலைக்கு போன எங்களுக்குலாம் முடியல. நீங்க குப்பை வணங்கி உங்களுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. நாங்க எந்த வேலைக்கு தான் நாங்க போறது? எங்களுக்கு எங்க வேலை வேணுங்க. எங்களுக்கு வேற வேலை தெரியாது ஐயா. நான் 16 வருஷமா இந்த வேலை தான் செய்யறேன். வேற வேலை செய்யணும்னாக்கா அவங்க நான் இந்த வேலை வந்து காலையில 5:30 மணிக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் செட்டே தரப்பேன். வண்டி எடுக்கிறதுக்கு 5:30 மணிக்கு போவேன். நான் என்னையே எல்லாரும் கேட்பாங்க, தூங்குறியா இல்லையான்னு கேட்பாங்க. எனக்கு அவ்வளவு வேலை பிடிக்கும் அந்த வேலை. ஏன்னா அந்த வேலையில நான் சம்பாரிச்சு என் பிள்ளைங்களை காப்பாத்தணும். எனக்கு 3 பெண் பிள்ளைங்க. என் பிள்ளைங்களை இந்த வேலையில தான் நான் படிக்க வச்சேன். ஏன்னா இந்த வேலையை தான் எனக்கு எங்க வீட்டுக்காரர் வந்து போனாதான் கூலி, அந்த மாதிரி வேலை. இந்த வேலையை நம்பி எனக்கு நல்லது கெடுது எல்லாம் நான் தான் செஞ்சேன். என் குடும்பத்துல நான் வழி நடத்துறது என் சம்பளம் தான். இந்த 23,000 சம்பளம் தான். இப்பதான் 23,000 ஆச்சு. அதுக்கு முன்ன 19,000 வாங்கிட்டு இருந்தோம். அதுலதான் என் குடும்பத்தை நான் நடத்தின்னு இருந்தேன். என் 3 பிள்ளைங்களை படிக்க வச்சு. எனக்கு ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது, 3 பொம்பளை பசங்க தான். நான் இருக்கிற இடமே ஸ்லம்பு, முழுக்க ஸ்லம்பு. KM கடனாம எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு தேவை எங்க வேலை தான். அந்த 23,000 சம்பளம் தான் நாங்க கேட்கறோம். பழைய சம்பளம் தான் நாங்க கேட்கறோம். அந்த வேலை கொடுத்தாலே நாங்க வந்து செஞ்சுக்கிறோம். நாங்க 1953 பேர். இப்போ நாங்க ராம்கிக்கு போனோம்னா 8,000 ரூபாய் எங்களுக்கு வந்து அதுல கட் ஆகுது இல்ல. அப்போ அந்த 16,000 ரூபாய் சம்பளத்துல வந்து எங்களுக்கு அந்த சம்பளமே பத்தாது. எங்களுக்கு வீட்டு வாடகை கட்டணும், பசங்களை ஃபீஸ் கட்டணும், வீட்டு செலவு தேவைப்படும். இதெல்லாம் வந்து யாரு பார்ப்பாங்க? இப்போ நாங்கள் லீவ் போட்டால் சம்பளம் கட் ஆகுது. அதில் நாங்கள் ஏன் போனோம் ராம்கிக்கு? நாங்கள் ராம்கிக்கு போக மாட்டோம். நாங்கள் எங்கள் வேலை எண்ணிலம் வேலை தான் எங்களுக்கு நாங்கள் கேட்குறோம். நாள்தோறும் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் வேலைக்கு போனால் இந்த பிரச்சனையே இருக்காது. நான் வேலை செய்ய சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் இதுவாக சுமூகமாக போகுது. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நிறைய கடன் வாங்கிட்டு இருக்கேன், கடன் கொடுக்கணும். இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது எனக்கு. நான் எவ்வளோ போராடிக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் இந்த தமிழக அரசு மனு நிறைய கொடுத்துருக்காங்க. நான் செவி சாய்க்க மாட்டுது. என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. குமரகுருபன் அமைச்சர் அவரும் இதுதான் தடுத்து நிற்கிறாங்க. இவங்க முதலமைச்சர் இதை தலையிட்டு அவர் இதை செவி சாய்க்கணும், எங்களுக்கு திரும்பி எங்கள் வேலையை கொடுக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். மொத்தம் 15 மண்டலம் இருக்கு. 15 மண்டலத்துல மொத்தம் 10 மண்டலம் வந்து கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்க. இப்போ 5 மண்டலம் ஏன் வந்து இவ்வளவு கராரா நிக்கிறீங்க இந்த விஷயத்துல? ஏன்னா அந்த 10 மண்டலத்துல இருக்கிற தொழிலாளிகளுக்கு ஒரு புரிதல் இல்லை. அப்போ நாங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி தான் அப்பவே எங்களுக்கு இது தெரிஞ்சிருந்துச்சு. எங்களோட சம்பளத்துக்காக நாங்க அப்பவே நாங்க ஃபைட் பண்ணியிருப்போம். 2017 வந்து குறைஞ்சபட்ச சம்பளம் கொடுக்கணும்னு ஒரு ஆணை இது பண்ணாங்க. அந்த டைம்ல நாங்க அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்களே விட்டுட்டு இருந்தோம். அந்த மாதிரி தான் அந்த தொழிலாளியா இருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா முன்னறிவிப்பு இல்லாம தான் அவங்களையும் பண்ணாங்களே. அந்த தொழிலாளிக்கும் இப்ப வந்து என்னன்னா அந்த தொழிலாளியால போராட முடியாத சூழ்நிலை. ஏன்னா ராம்கின்ற ஒரு தனியார் மையத்துக்கிட்ட போயிட்டா அந்த ஒரு அப்ளிகேஷன்ல போட்டிருக்காங்க, யூனியன் ஆரம்பிக்க கூடாது, போராட்டம் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ணா நான் வேலையை விட்டு எடுத்துருவேன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த தொழிலாளிங்க என்னன்னா கிடைக்கிறது இதுதான் நம்ம வச்சு சாப்பிடுறாங்களே தவிர இது நம்ம கேட்டு எதிர்த்து கேட்டோம்னா நம்மள வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க, அடுத்த வேலை சாப்பாடுக்கு நம்ம என்ன பண்றது என்று தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. இப்ப எங்களும் நாங்களும் அதை நினைச்சிட்டு அதே மாதிரி போயிட்டு இருந்தோம்னா எங்களுக்கு பின்னாடி வர ஜெனரேஷனும் இதே மாதிரி தான் போகுமே என்ற ஒரே காரணத்தினால இப்போ நாங்க கிட்டத்தட்ட 130 நாள் கிட்ட ஆகுது. சோறு தண்ணி இல்லாம நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்க 1400 தொழிலாளிகள் இருக்காங்க. அவ்வளவு அத்தனை 1400 தானே என்று ஒரு எண்ணிக்கை பாக்குறீங்க. 1400 குடும்பங்களும் சோறு தண்ணி இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். 5 மாசம் சம்பளம் எங்களுக்கு இல்ல. அவ்வளவு இதுவா இருக்கும் போது நாங்க என்ன பண்றோம்னா ஒவ்வொரு மக்கள் கிட்ட போயிட்டு உண்டியல் வச்சுக்கிட்டு தூய்மை பணியாளர் நாங்க எங்களுக்கு கொடுங்கன்ட்டு இந்த அரசாங்கம் எங்களை பிச்சை எடுக்காத குறையா விட்டுட்டாங்க. நாங்க போயிட்டு எங்களோட கோரிக்கை நிறைவேறணும், எங்களுக்கு வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களோட நோட்டீஸை கொடுத்து நாங்க உண்டியல் வசூல் பண்ணி அதன் மூலியமா நோட்டீஸ் இந்த போராட்ட காலங்களுக்கான செலவுகள் எல்லாம் அதை பார்த்துக்கிட்டு நாங்க எங்க யூனியன் மூலியமா அதே மக்கள் கிட்ட போயிட்டு கேட்டு பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட கேட்டு நிதி உதவியா நாங்க அரிசி கேட்டு பருப்பு கேட்டு இந்த மாதிரி கேட்டுதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க இந்நாள் வரையும் நாங்க ஓட்டிட்டு வரோமே. இந்நாள் வரையும் நாங்க ஓட்டிட்டு வந்து நாங்க அடுத்த கட்ட இதுக்கு எப்படி போக போறோம் எங்க பண்ண போறோம்ன்றது தெரியல. ஆனால் குமரகுருபரனும் இந்த IAS கார்த்திகேயனும் இவங்க 2 பேரும் தான் இதுக்கு முட்டுக்கட்டா இருக்கிறாங்களே. இவங்க 2 பேரும் வந்து மனசு இறங்கி CM கிட்ட எங்களுக்கான பேச்சுவார்த்தைக்கு கொண்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து சமத்துவம் சமூக நீதியும் நிலை நிற்குமே. இப்ப எங்க வீட்டுக்காரங்களே இருக்கிறாங்கன்னு வைங்க. இப்ப நிறைய பேரோட ஹஸ்பண்டுக்கு வந்து எல்லாம் ட்ரிங்க் பண்றவங்க.
நாங்க போனோம்னா எங்களை சேர்ப்பாங்களா? அதெல்லாம் கேரிங்கே கிடையாது. நைட்டு 12 மணி 11 மணி தூய்மை பணியாளர் அப்படின்னாலே ஒரு அலர்ஜியா பாக்குறாங்க. நாங்க என்ன கேக்குறோம்னா, நாங்க ஒன்னும் அருவருப்பானவங்க கிடையாது. எங்களை எதுக்கு அப்படி பாக்குறீங்க? நீங்க தானே தூய்மை பணியாளர்னு எங்களை சொன்னீங்க. எங்களோட வாழ்வாதாரத்தை தான் நாங்க கேக்குறோம். துணை முதலமைச்சர்லாம் கூட உட்கார்ந்து சாப்பாடு எல்லாம் போடுறாங்க. அது நாங்க கிடையாது. அவங்க ஃபுல்லாமே வந்து ராம்கி ஆளுங்க. நாங்க 2000 குடும்பமும் இன்னும் வேலை இல்லாம இங்கதான் இருக்கோம். இப்போ புதுசா வந்தவங்களுக்கு எங்க யூனிஃபார்மையும் அவங்கள போட வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து போட்டோ போடுறாங்க. அவங்களுக்கு வந்து 3 வேளை சாப்பாடு நாங்க இருக்கும் போது கொடுத்துருக்கலாமே. இதே வேலை தான் நாங்க செஞ்சோம். நாங்க ஒரு தெருவுக்கு ஒரு ஆளுன்னு தான் வேலை செஞ்சோம். இன்னைக்கு ஒரு தெருவுக்கு 5 பேரை போட்டு வேலை வாங்குறாங்க. அந்த மாதிரி அப்ப வேலை வாங்கலையே. இப்போ சுத்தமா இருக்குதுன்னா ஒரு தெருவுக்கு 5 பேரை போட்டா சுத்தமா தான் இருக்கும். நாங்க வேலை செய்யும் போது ஒரு தெருவுக்கு ஒரு ஆள். நாங்களும் வேலை செஞ்சோம். இப்ப குடுக்குற இன்சூரன்ஸ் நீங்க எங்களுக்கு அப்ப கொடுத்துருக்கலாம். அப்ப எதுவுமே தரலையே. இந்த 10 லட்சத்துக்காக நாங்க போய் முடியாது. நாங்க கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், எங்க வேலையே எங்களுக்கு கொடுங்க. நாங்க 2000 பேரும் இருக்கிறோம். எங்க எண்ணியலம் வேலையே எங்களுக்கு கொடுங்க. எங்களோட வழக்கு வந்து இருக்கு. எங்களோட வழக்கு இருக்கு. அங்க என்ன தீர்ப்பு வருதோ நாங்க அதை பாத்துக்கிறோம். இது வந்து நாங்களா கேட்கல. இதே முதலமைச்சர் ஐயா தான் அந்த ஆட்சி இருக்கும் போது சொன்னாரு. அவரே காரை விட்டு இறங்கி வந்து நான் வந்துதான் கையெழுத்து உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொன்னாரு. லெட்டரும் எங்க கையில இருக்கு. அந்த லெட்டர் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அறநிலைத்துறையில வேலை செய்யற 1500 பேருக்கு நீங்க பணி நிரந்தரம் தரீங்கன்னா அப்ப 15 வருஷமா நாங்க வேலை செய்யறோம். அப்ப நாங்க எங்களோட நிலைமை எங்களை மட்டும் ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? நாங்களும் உழைக்கிறோம்ல. எல்லா நேரத்திலயும் மழை காத்து புயல் எல்லா நேரத்திலயும் எங்களோட தேவை இருந்தது உங்களுக்கு. ஆனா எங்களை பத்தின ஒரு முயற்சி கூட இது வரைக்கும் முதலமைச்சர் ஐயா எடுக்கல. அதே இரும்பு கரம் கொண்ட முதலமைச்சர் ஐயா எங்களை திரும்பி பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல பதில கொடுத்தா நல்லா இருக்கும். நைட்டு அத்தனை ஆம்பளை போலீஸ் வந்து நைட்டு 1 மணிக்கு எல்லாரையும் முடிய பிடிச்சி ஈத்து வெளியே தள்ளுறாங்க. வெறும் ஆம்பளை தான், கேர்ள்ஸ் போலீஸ் கூட கிடையாது. இவ்வளவு ஒடுக்குமுறை எதுக்கு பண்றீங்க? நாங்க என்ன கேக்குறோம்? நாங்க வேலை செஞ்சு இந்த சர்வீஸ் எங்க சர்வீஸ் என்ன வருது? நீங்க கிட்ட 5 மாசம் இருந்து உங்க போராட்டம் பண்றீங்களே, அரசு செவி சாய்க்கலாம். இது விட்டு வேற வேலைக்காச்சும் போலாம்ல. நாங்க வந்து எங்களுடைய நியாயமான கோரிக்கை சார். நாங்க 15 வருஷம் உழைப்பு. நாங்க நியாயமா தான் நாங்க கேட்கிறோம். நாங்க எதுவும் அராஜகமா பண்ணல, வேற எதுவும் கேட்கல. எங்க வேலையை கொடுங்க. நாங்க என்எம்எல் ஸ்டாப்பா 5 வருஷம் நாங்க வேலை செஞ்சோம். அந்த வேலையை கொடுங்க. நாங்க நாளைக்கே வேலைக்கு எங்களுக்கும் அசிங்கமா இருக்கு. ரோட்ல போயிட்டு உக்காடுறது, போராடுறது, போலீஸ் வந்து அடிக்கிறது, ஏத்துறது எங்களுக்கே மானமா இருக்குது. 5 மாசம் ஏன் நாங்க எஸ்சி பெண்கள், ஆதி திராவிட பெண்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்கள்ன்றதுனால எங்களுக்கு நியாயம் கிடைக்கலையா? அப்ப ஓட்டு போடுற உரிமை மட்டும்தான் எங்களுக்கு இருக்குதா? ஜனநாயக நாட்டுல நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு உரிமையும் இருக்குது. இந்த 5 மாசம் இருக்கு இல்லையா? இப்போ வேலைக்கு போனாதான் சம்பளம் எல்லாரும் இருந்தாலும் கூட எப்படி குடும்பம் நடத்துறீங்க? 5 மாசமா வீட்டு வாடகை கட்டல, சாமான்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டாங்க நிறைய பேர் வீட்டுல. எங்களுடைய சங்கம் உழைப்போர் உரிமை இயக்கம் வந்து எங்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய்லாம் கொடுக்குது. அதை வச்சுதான் நாங்க கஞ்சி வச்சு குடிக்கிறோமே. எங்களுக்கு ஒரே ஒருத்தர், அவரு மட்டும்தான் குரல் கொடுக்குறாரு. இந்த சென்னையில அவரு ஒருத்தர் தான் எங்களுக்காக பேசுறாரு. தாழ்த்தப்பட்ட எங்களுக்காக எஸ்சி யாருமே வரல. இந்த சென்னையே எங்க போராட்டத்தை பார்த்துட்டு தான் இருக்குது. நாங்க 5 மாசமா போராடிட்டு தான் இருக்கிறோம். ஏன் இந்த சென்னையே கம்முன்னு தான் இருக்குது? பேசுறாங்க, நாங்க கேட்கறோமா அவ்வளவுதான். யாரும் முன்ன வந்து எங்களுக்கு தீர்வு காணன்னு இது வரைக்கும் இந்த சென்னையில எங்களுக்கு ஒரு தீர்வே இது வரைக்கும் எங்க இருந்தும் வரல. மேயரை பார்த்தாச்சு, கமிஷனரை பார்த்தாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. வாங்குறாங்க ஃபார்ம் ஓரம் வச்சுட்டு துரத்தி விடுறாங்க, நாய் துரத்துற போல. உடனே போலீஸை வச்சு கூப்பிட்டு ஒரு பஸ் எடுத்துன்னு வந்து ஏற்றி இறக்கி 1 மணிக்கு நடு ராத்திரில விட்டுட்டு போறாங்க. இது என்ன நியாயம்? இது எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அவர் சொன்ன வாக்குறுதி, நான் வந்ததும் உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ற வாக்குறுதியில தான் நாங்க சந்தோஷமா ஓட்டு போட்டோம் உதயசூரியனுக்கு. ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு பதங்கொழிவோம் நாங்கன்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எங்களுக்கு நிரந்தர பணி கொடுத்துருங்க. எங்களுக்கு வந்து பர்மனன்ட் ஆர்டர் நாங்க கேட்கல. நீங்க இந்த வேலை எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தயவா நாங்க கையெடுத்து கும்பிடுவோம். நாங்க கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண போறீங்க? அடுத்த கட்ட போராட்டம் தான் செய்வோம் ஐயா. நாங்க அடுத்த கட்ட இதை விட அதிகமா செய்ய நாங்க கூட தயங்க மாட்டோம். இதனால உயிர் போனா கூட பரவாயில்ல. உயிர் போனாதான் மத்தவங்களுக்கு வேலை கிடைக்கணும். அதுக்கும் நாங்க ரெடியா இருக்கிறோம். இல்ல ஏன் அந்த அவ்வளவு தூரம் அந்த இதுல விடாப்படி இழுத்து ஸ்டபனா நிக்கிறீங்க? எங்களுக்கு இந்த வேலை வந்து வேற வேலை தெரியாது ஐயா. இந்த வேலை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நாங்க செய்யறோம். ஒரு சகிப்பு தன்மை கூட இருக்காது. நான் செய்யற ஏரியா ரொம்ப ஆடு தொட்டி, ரொம்ப கலிஜான ஏரியா. இருந்தாலும் எனக்கு அந்த வேலை பிடிக்கிறதுனால அதோட கஷ்டம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவை வேலை, என் வேலையை நான் செய்யணும்ன்ற ஒரு ஆர்வத்துல நான் செய்வேன். நான் MCR Pure Cotton Club formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.